ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு அனாமிகா சமையல். இன்றைக்கி முட்டை வச்சு ஒரு சப்பாத்தி பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நமக்கு தேவையான காய்கறியும் கிடச்சிரும் அதில். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது கூடவே ஒரு வன தேவதையும் விறகு வெட்டியும் கதை கேட்கலாம். வாங்க. ஒரு விறகு வெட்டிக்காரர் இருந்தார். அவர் மரத்தையெல்லாம் வெட்டி அதை விற்று அதை வச்சு தான் அவர் ஜீவனை நடத்திட்டு இருந்தார். ஒரு சமயம் நிறைய மழை பெஞ்சதுனால இவருக்கு எந்த வேலையும் கிடைக்கல. மரமும் வெட்ட முடியல. வெட்டின மரங்களும் விலையாகலை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சாப்பாட்டுக்கே அவருக்கு கஷ்டமாக இருந்தது. சரி, இந்த ஊரில் தான் இவ்வளோ மழை பெய்யுது, வேறு கொஞ்சம் தூரமான ஊருக்கு போனால் அங்கே எப்படி இருக்குது பார்க்கலாம், ஏதாவது கூலி வேலை செஞ்சு நம்ம ஏதாவது சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சி இவர் வீட்டிலேருந்து இந்த கோடாலி எடுத்துக்கிட்டு போகிறார். போகும்போது வழியில் ஒரு காடு, அந்த காடு தாண்டி தான் அடுத்த ஊருக்கு நம்ம போகணும். போகும்போது இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும்போது ஒரு சவுண்டு வருது. மகனே வா, உனக்காகத்தான் காத்துட்ருக்கேன் இவ்வளோ நாளாக, வா, உன்னால் தான் அந்த வேலை முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வருது. இவர் சுத்தமுத்தையும் பார்க்குறாரு. எதுவுமே தெரியல கண்ணுக்கு, குரல் மட்டுமே கேட்குது. அப்புறம் என்ன பண்ணுறாரு, சரி மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் அந்த குரல் கேட்குது. அப்போ அங்கேயே நின்றுடுறார். நின்று கேட்குறாரு, யார் நீ, என்ன சொல்கிற, ஒன்றும் புரியல எனக்குன்னு. நான் எதிர்க்கே இருக்கேன் பார், வா அப்படின்னு சொல்லி அந்த குரல் கூப்பிடுது. அப்போ அங்கே போனால் அங்கே ஒரு மரம், பெரிய மரமாக இருக்குது. அந்த மரத்தாண்ட நிற்கிறார். யார் நீ, என்ன விஷயம்னு கேட்குறாரு. அப்போ அந்த குரல் சொல்லுது, நான் இந்த வனத்தோட தேவதை, நான் என்ன வன தேவதைன்னு சொல்லுவாங்க, நீ எனக்கு ஒரு காரியம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, என்ன பண்ணணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. நீ என்ன பண்ணுறேன்னா, நான் சொன்ன மாதிரியே செஞ்சால் தான் இதில் உனக்கும் உன்னோட கஷ்டமெல்லாம் தீரும், சரியா? நான் எப்படி சொல்கிறேனோ அப்படித்தான் நீ செய்யணும், உன்னோட கஷ்டம் தீந்துடும் அப்படின்னு சொல்கிறது. சரிம்மா, எப்படியோ என்னோடய கஷ்டம் தீர்ந்தால் சரிதான், நீங்கள் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த மரத்தோட கீழே ஒரு அடி தோண்டினா உன் கோடாலியை வச்சு அங்கே 2 அது தோண்டு முதல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அம்மா. அந்த குரல் சொல்லுது. சரி, நீ என்ன பண்ண, கோடாலியை வச்சு அங்கே மண்ணை ஒரு அடிக்கு தோன்றார். தோடும்போது அதில் 2 மூட்டைகள் இருக்கும். மூட்டைகள்னால் இப்போ ரொம்ப பெரிய பெரிய மூட்டைகள் எல்லாம், சின்ன மூட்டைகள், ஒரு மீடியம் சைஸான மூட்டைகள் 2 இருக்கும். இந்த 2 மூட்டையும் அவர் சொல்கிறார், 2 மூட்டை இருக்குது, இது என்னதுன்னு கேட்குறார். சரி, அதை பிரித்து பார் அப்படின்னு சொல்லி அந்த குரல் சொல்லும். அதை அவர் ஒன்று பிரிக்கிறார். ஒன்று பிரித்து பாருன்னு சொல்லும், அது ஒன்று பிரிக்கிறார். ஒன்று பிரித்து பார்த்தோம்னா அதில் எல்லாமே தங்க காசுகள் இருக்கும். இந்த தங்க காசுகள் எப்படி இருக்கும்னா தோரம்பருப்பு சைஸ்லேயே தான் இருக்கும் அந்த தங்க காசுகள். அந்த மூட்டை ஃபுல்லாக இருக்கும். இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நமக்கு இந்த வனதேவதை புதையல் கொடுக்குறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இருக்குது அப்படின்னு இவன் சொல்கிறான். சரி, அதை என்ன பண்ணுற, நீ எடுத்துக்கோ, எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ இவன் என்ன பண்ணுறான், அப்படியா, 1 எடுத்துக்கவா அப்படின்னு சொல்லி, ஆமாம் 1 தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. நீ கேட்கணும், ஏன் 2 எடுத்துக்கூடாதா, இல்லை 2 எடுக்கக்கூடாது, 1 தான் நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுது. இவன் என்ன பண்ணுறான், இவனுக்கு மனசே இல்லை. என்னடா இது, அதுலேயும் அதான் இருக்கும், நம்ம 2த்தையும் எடுத்துன்னு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறான், மறுபடியும் பள்ளம் தோண்டி அந்த 2த்தையும் எடுத்துடுறான். 2த்தையும் எடுத்துதானும் அந்த மறுபடியும் அந்த வன தேவதை சொல்லுது, இல்லைப்பா, இல்லை மகனே, 2 எடுக்கக்கூடாது, நீ 1 தான் எடுத்துக்கணும், எடுக்காத, உனக்கு தான் கஷ்டமாயிடும் அப்புறம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இவன் கேட்கவே இல்லை. நான் தானே பள்ளம் தோண்டினேன், நீ சொன்ன வேலை பண்ணேன் இல்லையா, 2ம் எனக்கு தான் சொந்தம், நான் 2 தான் எடுத்துன்னு போவேன், நான் எதுவுமே உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2த்தையும் எடுத்துகிட்டு போகிறான்.